அந்த வகையில் இந்த யூடியூப் வீடியோக்களை இந்த ஐஃபோன் அல்லது ஐபேட்டுகளில் டவுன்லோட் செய்வதற்காக ஆப் ஸ்டோரில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அப்ளிகேஷன் தான் மை மீடியா ஃபைல் மேனேஜர். அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான யூடியூப் வீடியோக்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இப்போ அந்த மை மீடியாவை எப்படி பயன்படுத்துகிறது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். முதல்ல நாங்கள் ஆப் ஸ்டோருக்கு போகிறோம். ஆப் ஸ்டோர் லோட் ஆகுது. நான் இதுக்காக ஒரு ஐபேடு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அப்படி இந்த ஆப் ஸ்டோரில் நாங்கள் இந்த மை மீடியா ஃபைல் மேனேஜரை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆப் ஸ்டோரில் போய் சர்ச் என்ற பகுதிக்கு மை மீடியா ஃபைல் மேனேஜர் இதை செலக்ட் பண்ணி அதை சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுற போது எங்களுக்கு இங்கே பாருங்கள், மை மீடியா மேனேஜர் ஒரு டார்க் ப்ளூவில் ஃபோல்டர் ஆப்ஷன் மாதிரி, ஒரு ஃபோல்டரோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு அந்த மை மீடியா ஃபைல் மேனேஜர்ன்றது ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது கூகுள் குரோம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போன்று தான் செயல்படும். இதுக்குள்ளே நீங்கள் சர்ச் என்ற பிரதேசம் பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த சர்ச் என்ற பிரதேசத்தில் நாங்கள் சேவ் ஃப்ரம் நெட் என்று டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணக்குள்ளே எங்களுக்கு முதலாவதாக அந்த சர்ச்சில் வருது சேவ் ஃப்ரம் நெட். அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணினால் உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி வரும். இப்போ நீங்கள் எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோன்ற லிங்கை கொண்டு இந்த இன்சர்ட் லிங்க் என்ற பிரதேசத்தில் நீங்கள் இன்சர்ட் பண்ண வேணும். அதுக்கு நாங்கள் அப்போ யூடியூப்புக்கு போவோம். இதை எப்படி வச்சுக்கொண்டு யூடியூப்பில் நாங்கள் ஒரு சிறிய ஒரு 2 நிமிஷம் வீடியோன்னு பார்ப்போம். சர்ச் பண்ணி ஒரு வீடியோ சர்ச் பண்ணுவோம். வேதாளம் டெய்லர் வேதாளம் டீச்சரை பார்ப்போம். நாங்கள் வேதாளம் டீச்சர் ஓகே, இந்த முதலாவதாக இருக்குது. அவரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே ஆகுது அந்த லிங்க். அதில் நாங்கள் இந்த அம்புக்குறியில் கிளிக் பண்ணும்போது காப்பி லிங்க் அண்டர் காப்பி பண்ணிவிட்டு மீண்டும் நாங்கள் மை மீடியா ஃபைல் மேனேஜர் இந்த மை மீடியான்றங்கிற ஸ்டோரில் அங்கே போய் இந்த ஜஸ்ட் இன்சர்ட் த லிங்க் என்ற பிரதேசத்தில் பேஸ்ட் பண்ணோம். லாங் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு கேட்கும் பேஸ்ட் பண்ண சொல்லி. ரைட், பேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம். சரி, இப்போ அந்த வீடியோ சர்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்த குவாலிட்டியில் எங்களுக்கு தேவையான 360 பிக்சல்லாம் இருக்குது MP4. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு மேலே வச்சு நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுறோம். கேட்கும் டவுன்லோட் ஃபைல் அண்டு இதுக்கு நாங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுப்போம். வேதாளம்
ஓகே சேவ் கொடுத்து அந்த ஃபைல் வந்து 25 செகண்டில் வந்து சேவ் ஆகுது. சிறிய ஒரு ஃபைல், சிறிய ஒரு வீடியோ ஃபைல், MP4 ஃபைல். ரைட், இப்போ டவுன்லோட் ஆகிட்டுது. நாங்கள் இப்போ மீடியாண்டதுக்குள்ளே போவோம். கீழே இந்த இறங்கின ஃபைல் இருக்குது வேதாளம்ன்றதை. இதை நாங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இதை வந்து நாங்கள் கேமரா ரோலுக்குள்ளே கொண்டு சேவ் டு கேமரா ரோல் கிளிக் பண்ணால் இப்போ எங்களுக்கு கேமராவுக்குள்ளே போயிடும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், கேமரா ரோலுக்கு போகிறோம், உங்களோட ஆல்பத்துக்குள்ளே போவோம். ஃபோட்டோஸ், இதுலேயே முன்னுக்கு இருக்கிற பாருங்கள் ஃபோட்டோஸில் கடைசியாக வீடியோ இருக்குது. இதுதான் நாங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை இறக்கலாம்ன்ற உங்களுக்கு பிரியோசனம் அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்தங்கள். நன்றி.